ஹாய் விவர்ஸ், விவி கிங்ஸ் ஆக்டிவிட்டி சமையலில் இன்றைக்கி காலிஃப்ளவர் வறுவல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். காலிஃப்ளவரை நான் கட் பண்ணி கொதிக்கிற வெந்நீரில் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நான் வேக வச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். கடாய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம், அரை ஸ்பூன் கடுகு, ஒரு பெரிய வெங்காயத்தை நான் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கிறேன். ஒரு பழுத்த தக்காளி, அதை இதோட கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போது தக்காளி நல்லா மசியணும். நல்லா மசிகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இப்போ தேவையான அளவு உப்பு. தக்காளி நம்மளுக்கு சீக்கிரம் வதங்குறதுக்காண்டி நான் இப்போவுமே உப்பு சேர்த்துட்டேன். இப்போ 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு நான் அரைச்சி அதோட விழுதை இதோட சேர்த்துக்கிறேன். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா தக்காளியோட மசிகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்குவோம். அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தனி மல்லிப்பொடி 2 ஸ்பூன், சின்ன ஸ்பூனுக்கு நான் எடுத்துருக்கிறேன், அரை ஸ்பூன் மிளகாய் பொடி. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இப்போது மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது வேக வச்ச காலிஃப்ளவரை இந்த மசாலாவோட சேர்த்து நான் போட்டுக்கிறேன். நல்லா மசாலா மேலே படுற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ அரை கிளாஸ் தண்ணி நான் ஊற்றிருக்கிறேன். ஏற்கனவே காலிஃப்ளவர் வெந்துருச்சு. நம்ம இந்த அரை கிளாஸ் தண்ணி ஊற்றுறதுனால அந்த மசாலா ஃபுல்லாக காலிஃப்ளவரில் இறங்கும். தண்ணி இப்போ கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லிச்செடி போட்டு நான் கிளறி விட்டுக்கிட்டேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். நல்லா இதில் உள்ள தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ காலிஃப்ளவர் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணுங்கள். என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.